வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கல. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு தக்காளி சோறு வந்து பொங்கியிருக்கேன்னா, அந்த தக்காளி சோறு எப்படி பொங்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க. முதல்ல வந்துட்டு நெய் ஊற்றிக்கணும். நெய் அதுக்கப்புறம் அது கூடவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பல்லாரி வந்து நீளமாக நறுக்கி வச்சுக்கணும், அதையும் போட்டுக்கணும். அது கூடவே 2 மிளகா கீரி போட்டுக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சுருப்போமா, அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கணும். அந்த பச்சை வாசனைலாம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு கிண்டிக்கணும் பார்த்துக்கோங்க. அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி இலை, புதினா அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வத்தப்பொடி, தேவையான அளவு வத்தப்பொடி நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். தேவையான வத்தப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து கொஞ்சம் புளிப்புக்கு எப்போவுமே தக்காளி சோறுக்கு வந்து நம்ம புளிப்பு வந்து தக்காளியில் இருக்கதே போதும்னு நினைப்போம். ஆனால் தயிர் ஊற்றுறோன்னு வைங்களேன், அந்த ருசி வந்து தனியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த தக்காளி சோறோட டேஸ்ட்டே கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கிறத நல்லா ஊற்றி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பொடிசாக நறுக்கி வதக்கி தான் நான் தக்காளி சோறுலாம் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி ஊற்றிடுவேன். இது அதை விட ருசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியில் பச்சை வாசனை போனோன்னே அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் வீட்லேயே திரிச்ச கறி மசாலா பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சு அதையும் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அது கூட காணாதுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம சோத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும் பார்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியை கழுவி ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டேன். நான்லாம் எல்லோரும் சொல்லுவோம் 10 நிமிஷம் ஊறினா போதும், 15 நிமிஷம் ஊறினா போதுன்னு. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட வச்சுருவேன். சில சமயம் நான் ரெடி பண்ணுறதுக்குலாம் நேரம் ஆச்சுன்னா அது 1 மணி நேரம் கூட ஊறும். ஆனால் எனக்கு நல்லா தான் வரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு தம் வச்சிடணும். அப்போ வந்து எனக்கு இந்த மெத்தட் எல்லாமே எங்கள் அம்மா கிட்டேருந்து பழகினதான். எங்கள் அம்மா வந்து அரைச்சி போட மாட்டாவோ, அவள் வந்து பார்த்தீங்கன்னா பொடிசாக என்ன மாதிரி முதல்ல நான் நறுக்கி பொங்குவோம்ல அப்படி தான் பொங்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் மாமா ஒருத்தவோ வீட்டுக்கு வந்திருந்தா பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு முறையில் தம்பியாக அந்த மாமாவுக்கு வந்திருக்க அன்றைக்கி எங்கள் அம்மா இப்படி தான் பொங்கியிருந்தாவோ. அதான் அந்த மாமா சொல்லாமல் கிளம்ப திடீர்னு வந்தாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து தக்காளி சோறு பொங்கி ஆட்டுக்கறி வச்சுருந்தா. அப்போ அந்த மாமா சொன்னால் பிரியாணி மாதிரியே இருக்கக்கா அப்படின்னாவோ.